கைஸ், நான் தான் உங்களோட சின்சான் பேசுறேன். இன்னைக்கு 100 சேர் மியூசிக்கல் ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட சின்சான் பேசுறேன். இன்னைக்கு இந்த வீடியோல 100 பிளேயர் மியூசிக்கல் சேர் கேம் தான் விளையாட போறோம். மியூசிக்கல் சேர் கேம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சேரை சுத்தி சுத்தி வருவாங்க. சேர் கிடைச்சவங்க ஜெயிச்சிட்டாங்க, சேர் கிடைக்காதவங்க தோத்துட்டாங்க. அதுதான் கான்செப்ட். பாத்தீங்களா, இந்த இடத்துல விளையாடுறதுக்காக 100 பிளேயர்ஸ்க்கு மேல வந்திருக்காங்க. நம்மளும் ஒருத்தர். சேர் கிடைக்கிறவங்க கேம்ல ஜெயிச்சிட்டாங்க, சேர் கிடைக்காதவங்க தோத்துட்டாங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கேம். செம்மையா இருக்க போகுது இன்னைக்கு கேமு. பார்ப்போம். நம்மள போட்டியில இன்னும் கலந்துக்க வைக்கல, வெயிட் பண்ண வச்சிருக்காங்க. இந்த பாருங்க எவ்வளவு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்க கூட நம்மளும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் தான் உங்களோட சின்சான். சின்சான் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். சின்சானை பிடிச்சவங்களா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கண்டினியூ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல கேம் ஸ்டார்ட் ஆயிடும். ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பயங்கரமா விளையாட போறோம். ஆக்சுவலா இது சாதாரண மியூசிக்கல் சேர் மாதிரி இருக்காது. நிறைய ஆயுதத்தெல்லாம் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அதை மீறியும் நம்ம நமக்காக ஒரு இடத்த பிடிக்கணும், ஒரு சேரை பிடிக்கணும். அதுதான் கேமோட கான்செப்ட். இன்னைக்கு கேம் செம்மையா இருக்க போகுது. இது பாருங்க, உள்ள ஒரு 5-6 பேர் மட்டும்தான் இருக்காங்க, மற்ற எல்லாருமே வெளியே தான் இருக்காங்க. அநேகமா கேம் ஸ்டார்ட் ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல கேம் ஸ்டார்ட் ஆயிடும். இது பாருங்க, கேம் இன்னும் 8 செகண்ட்ல ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லுது. நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்க, நம்மள மாதிரி எவ்வளவு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. செம்ம ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, இப்ப நம்ம ஒரு சர்க்கிள்ல சுத்த ஆரம்பிப்போம் பாருங்களேன். ஆமாங்க, நம்ம இப்போ ஒரு சர்க்கிள்ல சுத்த போறோம். நம்மளுக்கு ஆயுதம் மாதிரி கையில வச்சுக்கலாம். பை ஆள் அதெல்லாம் வாங்க முடியல. நம்ம கிட்ட இருக்கிறத பொறுத்து தான் ஆயுதம் வாங்க முடியும். இப்போ ஒரு கன்னு மட்டும் நான் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என் கையில ஒரு கன்னு இருக்கு தெரியுதா? இப்ப நான் அந்த சேர்ல முடிஞ்ச அளவுக்கு வேகமா போய் உட்காரணும். அதுதான் கான்செப்ட். ஐயோ, முடிஞ்ச அளவுக்கு வேகமா போய் ஒரு சேர்ல உட்காந்துக்கணும். ஐயோ, ஏதாவது சேர்ல உட்காரு. ஐயோ, என்னங்க சேர் நமக்கு கிடைக்கல. ஐயோ, சேர் கிடைக்கலையே. கிடைச்சிருச்சு. நான் ஒரு சேர்ல உட்காந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க, நான் உட்காந்துட்டு இருக்கேன் பாருங்க. நான் சேர்ல உட்காந்து அடுத்த ரவுண்டு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரவுண்ட்லயும் எப்படியாவது சேர்ல போய் உட்காந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப ரவுண்டு சுத்திட்டு இருக்கு. இப்ப அவங்க நிறுத்தணும்னா வேகமா போகணும். வேகமா போயிட்டேன். சேர்ல போய் உட்காந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாட்டியும் நான் சேர்ல உட்காந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம்லயே நான் ஜெயிச்சிட்டேன். இப்ப அடுத்த ரவுண்ட்ல சேர் கிடைக்குமா என்னன்னு தெரியல. பாத்தீங்களா, நாங்க இவ்வளவு பேர் உட்காந்துருக்கோம். இப்ப திரும்பி ரவுண்டு சுத்த போகுது. மியூசிக் பிளே ஆகிட்டே சுத்திட்டு இருக்கு. இப்ப மியூசிக் நின்னோட நம்ம ஓடி போனோம் ஃப்ரெண்ட்ஸ். வாழைப்பழ தோலெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க, வலுக்கிறதுக்காக போட்டு வச்சிருக்காங்க. மாத்தி சண்டை கூட போட்டுக்கலாம். சேரை பிடிக்கணும். அதுதான். ஐயோ, சேரை பிடிச்சிரு. எப்படியாவது சேரை பிடிச்சிரு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சேரை பிடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்குன்னு ஒரு சேரை பிடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்களா, நான் உட்காந்துட்டு இருக்கேன். ஆனா சேரே தெரிய மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்டி ஒருத்தன் ஆயுதம் வச்சிருக்கான், பக்கத்துல நிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, இவனை மீறி நான் எப்படியாவது ஓடணும். இவன் ஷூட் பண்ணிடக்கூடாது நான் ஓடும் போது. கடவுளே, இந்த வாட்டி எனக்கு சேர் கிடைச்சிடணும். இந்த வாட்டி நான் ஜெயிச்சே தீரணும். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படியாவது போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உட்காந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, முன்னாடி இருக்க சேர்லயே உட்காந்துட்டேன். கெத்தா சின்சானா கொக்கா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ரவுண்ட்லயே நம்ம ஜெயிக்கிறோம். ஐயோ, அடுத்த ரவுண்டு எனக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். அது கையில கன்னெல்லாம் வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எப்படியாவது இந்த இதை நிறுத்தணும்னு செம்ம வேகமா ஓடிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நிறுத்துங்கடா. சேர் பக்கத்துல இருக்கா. ஓடிடுறேன்டா. ஐயோ, ஓடி. சின்ன உட்காந்துட்டாங்க. முன்னாடியே உட்காந்துட்டாங்க. பாத்தீங்களா, ஆளுங்க குறைஞ்சிட்டே வராங்க பாருங்க. ஆளுங்க இப்ப ஒரு 20 பேர் தான் இருப்பாங்க போல. ஐயோ, என்ன இந்த வாட்டி 2 பேர் பக்கத்துல நிக்கிறீங்க. ஆஹா, இந்த வாட்டியும் ஜெயிச்சிடறா சின்சானே. சேர் வேற கம்மியா தான் இருக்கு. ஐயோ, இந்த வாட்டி நான் கொஞ்சம் ஓடுனது லேட்டுங்க. உட்காந்துட்டாங்க. எஸ், இப்பதாங்க சேர் கண்ணுக்கு தெரியுது. பாத்தீங்களா, நான் ஒரு ஐயோ, என்னங்க சேர் மறைஞ்சிருச்சு. நான் ஒரு சேர்ல உட்காந்தேன், நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்த ரவுண்டுங்க. ஐயோ, சேர் ரொம்ப கம்மியாயிருச்சு. பாத்தீங்களா, எவ்வளவு கம்மி சேர் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எப்படியாவது இந்த கேம்ல நம்ம ஜெயிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம வேகமா ஓடணும். நீங்க மோட்டிவேட் பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பா ஜெயிச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ். மோட்டிவேட் பண்ணுங்க என்ன. ஐயோ, என்னங்க சேர் கிடைக்கல. ஐயோ, போச்சுங்க. சேர் கிடைக்கலங்க, நான் அவுட் ஆயிட்டேங்க. பாத்தீங்களா, 6 பிளேயர்ஸ் தான் இருக்காங்க இப்ப. சார், நான் ஜெயிக்கிற மாதிரி வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ரவுண்டு நம்ம விளையாடி ஜெயிக்கலாம். அது பாருங்க, இப்ப 6 பிளேயர் தான் உள்ள இருக்காங்க. அவுட் ஆன எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. நான் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஸ்டேஜுக்கு போனேன், அதுக்கப்புறம் தான் அவுட் ஆயிட்டேன். சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல அடுத்த கேம் ஸ்டார்ட் ஆயிடும். அடுத்த கேம்ல நம்ம எப்படியாவது ஜெயிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவனுங்க அட்டாக்லாம் பண்றாங்க. நான் சேரை தேடிட்டு இருக்கும் போது எவனோ ஒருத்தன் என்ன அட்டாக் பண்ணிட்டான். அதுலதான் நான் அவுட் ஆயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, எவ்வளவு பேர் அடுத்த கேம்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. நம்மளும் இதுக்கப்புறம் வெயிட் தான் பண்ணணும், எதுவும் பண்ண முடியாது. பாருங்க, கேம் நடந்துட்டு இருக்கு பாருங்க. ஒருத்தன் இவ்வளவு ஸ்லோவா நடந்து போறான். இவன் எப்படி உட்காருவான் தெரியலையே. வெளியே வந்துட்டாங்க. இவன் எப்படி உட்காருவான்னு கேட்டல, அவன் அவுட் ஆகி வெளியே வந்துட்டான். இது பாருங்க, ஒவ்வொருத்தரா அவுட் ஆகி வெளியே வராங்க பாருங்க.
இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கேம் முடிஞ்சிடும், புது கேம் ஸ்டார்ட் ஆகும். நம்ம புது கேம்ல கலக்குறோம். அதுக்கு முன்னாடி சின்சானா பிடிச்சவங்களாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஏற்கனவே லைக்லாம் போட்டுட்டீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெகுலரா இந்த மாதிரி வீடியோஸ் வரும். ஓகே, நம்ம வெயிட் பண்ணலாம். இன்னும் இந்த கேம் முடியறதுக்கு எவ்வளவு லேட் ஆகுது? எங்க ஒருத்தன் யார் ஜெயிச்சாங்கன்றத நமக்கு சொல்லிட்டாங்கங்க. இவன் தான் ஜெயிச்சிருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாங்கங்க. அங்க மேல ஒன்னு ஓடிட்டு இருக்கே, அதுதான் ஜெயிச்சது போல. ஆமா, இப்ப கேம் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. வெயிட்டிங் ஃபார் பிளேயர்ஸ். இன்னும் 8 செகண்ட்ல கேம் ஸ்டார்ட் ஆக போது. நம்ம முனையில போய் நின்னுக்கலாம், அப்பதான் நமக்கு வாய்ப்பு தருவாங்க. எல்லாரும் முனையில வந்து நின்னுக்கிறாங்க பாத்தீங்களா? இப்ப நம்ம கேம்குள்ள வந்துட்டோங்க. இந்த வாட்டி நம்ம எப்படியாவது கேம்ல ஜெயிக்கணும். இந்த கன்னை வச்சுக்கலாம். ஓகே, கன்னை வச்சுக்கலாம். ஓகே, கன்னை மட்டும் வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கன்னை வச்சு எல்லாரையும் அட்டாக் பண்ண வேண்டியதுதான். அந்த கன் எடுத்துக்கலாம் கையில. எவனாவது வாங்கடா, உங்களுக்கு இருக்குடா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உட்கார்றதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அட்டாக்லாம் பண்றது ரெண்டாவது. முதல்ல உட்கார்றதுல மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஓடு ஓடு ஓடி ஓடி உட்காந்துரு, எதுலையாவது உட்காந்துடலாம். ஐயோ உட்காந்து, ஐயோ என்னங்க, ஐயோ இந்த வாட்டி உட்கார, ஐயோ ஃபர்ஸ்ட் வாட்டியே நான் தாங்க அவுட்டு. ஐயோ ஃபர்ஸ்ட் வாட்டி நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறைய பேரை விட்டுங்க. சே, போன வாட்டிலாம் நான் எத்தனை ரவுண்டு போனேன் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா? போன வாட்டி நான் எவ்வளவு ரவுண்டு போனேன். இந்த வாட்டி பாருங்க அவுட்டே ஆயிட்டேங்க. அது பாருங்க, நம்மள மாதிரி அவுட் ஆனவனுங்களா வெளியே சுத்திட்டு இருக்காங்க பாருங்க. சே, நான் ஈஸியா போன வாட்டி எத்தனை ரவுண்டு போனேன். இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் அவுட். இது பாருங்க, எல்லாரும் எப்படி பறந்து போய் விடுறாங்க பாருங்க. அவுட் ஆன எல்லாருமே பறந்து போய் விடுறாங்க. பாத்தீங்களா? நம்ம அவுட் ஆகாம விளையாடணுங்க. அவுட் ஆயிட்டேன் இந்த வாட்டி. சரி, இதை சும்மா பிராக்டிஸ் எடுக்கலாமா? வேணாம், நம்ம அடுத்த ரவுண்டுக்கு வெயிட் பண்ணுவோம். அடுத்த ரவுண்டு இதோட ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன் எவ்வளவு பேர் இன்னும் உள்ள இருக்காங்க. இப்ப அவுட் ஆனவங்க தூக்கி பறப்பாங்க பாருங்களேன். இது பாருங்க, பறந்து பறந்து வராங்க பாருங்க எத்தனை பேர். ஒன்ஸ் நீங்க ரவுண்ட்ல அவுட் ஆயிட்டீங்கன்னா உங்களை தூக்கி எரிஞ்சிடுறாங்க. சேர் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு பாருங்க. ஒவ்வொரு ரவுண்டும் சேர் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு பாத்தீங்களா? சேர் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வேகமா போய் கிடைக்கிற சேர்ல உட்காந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபர்ஸ்ட் வாட்டி கேமை கரெக்டா விளையாண்டேன், அதனாலதான் ரொம்ப ரவுண்டு போனேன். இப்ப பாருங்க டக்கு 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 டக்குன்னு அவுட் ஆயிடுறேன். பாருங்க, கொஞ்சம் நம்ம சேரை பார்த்து ஓடணும். அட்டாக் பண்றதுக்கெல்லாம் யோசிக்கவே கூடாது. சேரை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். இது பாருங்க, செம்ம வேகமா ஓடுறாங்க பாருங்க. எவ்வளவு ஸ்பீடா ஓடுறோமோ அவ்வளவு சீக்கிரம் நமக்கு சேர் கிடைக்குங்க. இல்லைன்னா சேர் கிடைக்காது. இது பாருங்க, இப்ப எவ்வளவு பேர் பறக்குறாங்க பாருங்க. இது பாருங்க, பறந்து பறந்து விடுறாங்க பாருங்க. அவ்வளவுதான், அவங்க அவுட்டு. இதோ எப்படி இந்த கேம் முடிய போகுதுன்னு இன்னும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணா முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு நிமிஷம் தான் ஆகும், அதுக்குள்ள இந்த கேம் முடிஞ்சிடும். இந்த கேம் முடிஞ்ச அடுத்து ஒரே ஒரு கேம் ட்ரை பண்ணி பார்ப்போம். எப்படியாவது முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு 4-5 ரவுண்டாவது தாண்டணும். இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே அவுட் ஆயிட்டோம்ல, கொஞ்சம் அசிங்கமா போயிடுச்சு சின்சானுக்கு. எப்படியாவது அடுத்த ரவுண்டு நான் வந்து கொஞ்சமாவது முன்னாடி போறேங்க. இருங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கெட்டப்ல இருக்கான் பாருங்க. இங்க ஒருத்தன் பாருங்க, செம்ம கெட்டப்பா இருக்கு. இவன் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கெட்டப்ல இருக்கான் பாத்தீங்களா? அது பாருங்க, இது நார்மல் கெட்டப். இது சிலர்லாம் வித்தியாசமா இருக்காங்க. நம்ம சின்சான் மாதிரி இருக்கோம்ல, மத்தவங்க எல்லாம் வித்தியாசமா இருக்காங்க. இவங்க சேர் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்ப கொஞ்சம் பேர் பறக்க போறாங்க. இது பாருங்க, பறந்துட்டாங்களா? ஒரு 3-4 பேர் பறந்தாங்க. எங்க போன வாட்டி கேம்ல ஒருத்தன் ஜெயிச்சான்ல, அவன் இன்னும் கேமுக்குள்ள தாங்க இருக்கான். அவன் இந்த வாட்டியும் ஜெயிச்சிருவான் போலங்க. போன வாட்டி கேம்ல ஜெயிச்சவன் இந்த வாட்டியும் ஜெயிக்க கூட வாய்ப்பு இருக்கு. அவன் ஏதோ ட்ரிக்கை யூஸ் பண்றான் போல, அதனாலதான் கேம்ல நின்றுட்டு இருக்கான். இவன் தான் பொண்ணுங்க. அது பொண்ணு, பையன் கூட இல்ல, பொண்ணுதான். இது பாருங்க, SHEIன்னு இருக்கு பாத்தீங்களா? அந்த பொண்ணு தான் போன வாட்டி ஜெயிச்சது. இந்த வாட்டியும் அது ஜெயிச்சிட கூட வாய்ப்பு இருக்கு. அந்த பொண்ணு இந்த ரவுண்ட் அவுட் ஆகலங்க. இந்த ரவுண்ட் அவுட் ஆயிடுச்சா? இருக்குங்க. அது பாருங்க, அந்த பொண்ணு தான். அங்க ஒண்ணு போகுது பாத்தீங்களா? SHEIன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? அதுதாங்க போன கேம்ல ஜெயிச்சது. அதுதான் போன கேம்ல ஜெயிச்சது. இந்த கேமும் அது ஜெயிச்சிடும் போலியே. பாப்போம், இந்த ரவுண்டாவது அது வெளியே வருதானே. தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? SHEI அது போன வாட்டி ஜெயிச்சதுல, அதனாலதான் ஹைலைட் பண்ணி நமக்கு காட்டுறாங்க. அது பாருங்க, அடுத்த ரவுண்டுக்கும் வந்துருச்சு. இதோ சுத்திட்டு இருக்கு பாருங்க. இந்த ரெட் கலர் கேப் போட்ட பொண்ணு தான். இதோ ரெட் கலர் இல்ல, மெரூன் கலர். இந்த பொண்ணு போன வாட்டியும் ஜெயிச்சது, இந்த வாட்டியும் ஜெயிச்சிடும் போலியே. இது பாருங்க, இந்த ரவுண்ட்லயும் ஜெயிச்சிடும் போல. இது விளையாடுற கேமை பார்த்தா. இது பாருங்க, சேர்ல போய் உட்காந்துருச்சுங்க. இந்த வாட்டியும் கரெக்டா உட்காந்துருச்சுங்க. அது ஏதோ ட்ரிக் யூஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஒவ்வொரு வாட்டியும் ஜெயிக்குதுங்க. ஏதோ ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணுது. என்ன ட்ரிக் யூஸ் பண்ணுது? இது பாருங்க, ஏதோ சுத்துது பாருங்க. இந்த பொண்ணு தாங்க ஜெயிக்குது. இந்த வாட்டியும் ஜெயிக்குதா என்னன்னு பார்ப்போம். இப்ப இருக்கிறதே 2 சேர் தான். இந்த வாட்டி கேம் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். இது பாருங்க, போய் உட்காந்துருச்சுங்க. இதுதாங்க இந்த வாட்டியும் ஜெயிச்சிருச்சு.
இதுதான் அந்த போன வாட்டி ஜெயிச்சது பாத்தீங்களா, அதே பொண்ணு தாங்க இந்த வாட்டி ஜெயிச்சிருக்கு பாத்தீங்களா. வாழ்த்துக்கள்லாம் சொல்றாங்க அந்த பொண்ணு தான் ஜெயிச்சிருச்சுன்ட்டு. ஐயோ இந்த வாட்டியே இதை கலந்துக்குமே, இந்த வாட்டி இதை நம்ம ஜெயிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாட்டி நம்ம எப்படியாவது இதை ஜெயிக்கிறோம், இந்த வாட்டி விட மாட்டேன். பார்ப்போம். இன்னும் 10 செகண்ட்ல அடுத்த கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த அந்த பொண்ணை ஜெயிச்சாதான் நம்ம கேம். ஏதோ எனக்கு பின்னாடி ஓடிச்சு பாருங்க, எனக்கு பின்னாடி தாங்க ஓடிச்சு அந்த பொண்ணு. எப்படிதான் ஜெயிக்கிறோ தெரியல ஒவ்வொரு வாட்டியும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்டி நம்ம ஒரு லேசர் லைட் எடுத்துப்போம். ஓகே, லேசர் லைட் எடுத்துட்டேனா, வாங்கிட்டேனா இல்லையா, அது வாங்க கூட என்கிட்ட காசு இல்லை போல. சரி நமக்கு எதுக்கு, ஆயுதமே தேவையில்லை, நம்ம ஓடி போய் ஜெயிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாட்டி எவ்வளோ வேகமாக முடியுமோ அவ்வளோ வேகமாக ஓடணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க இந்த வாட்டி நான் விட்டுறதா இல்லை. ஐயோ ஓடி 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 ஒரு சேர்ல உட்கார்றா. ஐயோ இன்னும் எகிரிட்டு, அப்பா ஒரு சேரை பிடிச்சிட்டாங்க. சேர்லாம் இந்த வாட்டி எகிரிட்டு இருக்குங்க. சேரை பிடிச்சிட்டாங்க, நான் ஒரு சேரை பிடிச்சிட்டேங்க. சேரை நான் பிடிச்சிருக்கேன், என்ன ஆகுமோ தெரியல. சேரை நான் பிடிச்ச கணக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சேர் கிடைச்ச கணக்கு தான். இது பாருங்க சேர்ல உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா, சேர் பறந்துட்டு இருக்கோம். அந்த சேர்ல நம்ம ஒன்று எகிரி எகிரி பிடிச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா நான் அடுத்த ரவுண்டுக்கு போயிட்டேன். எஸ் இது எகிர்ற சேரு. சேரை பிடிச்சிடறா. இந்த வாட்டி சின்சானே, இந்த வாட்டி ஒரு சேரை மட்டும் பிடிச்சிரு. சூப்பர்ரா நீ, இந்த வாட்டி பிடிச்சிரு. ஐயோ எகிரிக்கிட்டே இருக்கே சேரு. ஒரு சேர் வா எனக்குன்னு வா. ஐயோ என்னங்க ஒரு சேர் கூட மாட்ட மாட்டேங்குது. ஐயோ மாட்ட மாட்டேங்குது. அவ்வளவுதான், மாட்டல போலங்க, நான் காலின்னு நினைக்கிறேன். ஐயோ எப்பவுமே மாட்டிரும். மாட்டிக்கிச்சா, மாட்டலங்க. இந்த வாட்டி நான் கேம்ல அவுட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ், சேரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு சேரை பிடிச்சிட்டேன், செகண்ட் ரவுண்ட்ல பிடிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இந்த கேம் சூப்பரா இருந்ததுல, நம்ம இன்னொரு வாட்டி கூட இந்த கேமை ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். உங்க எல்லாருக்குமே ஒரு பாய்.